போதை என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? சாராயம் குடிப்பது மற்றும் ஏனைய போதை பொருட்களை பாவிப்பது போதையா? நான் அந்த போதையை நான் சொல்ல வரல. நீ நினைக்கிற காரியம் லட்சியமாக அடைய வேண்டும் என்று நீ ஹார்ட் ஒர்க் பண்ற பாரு, அதுதான் போதை. நீ ஒரு கட்டத்தில சிம்மாசனத்தில லட்சியத்தை அடைவதற்காக ஒர்க் அவுட் பண்ணி அமைதியாக சிம்மாசனத்தில் இருக்கிறா பாரு, அந்த காலம் வரை நீ பண்ற ஹார்ட் ஒர்க் அதுதான் போதை. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ டெய்லியாக நீ நினைக்கிற காரியம் அடைவதற்காக உன்னுடைய முழு மூச்சை போடுறா பாரு, அதுதான் போதை. நீ படுகிற பாடு, நீ படுகிற அவமானம், நீ படுகிற கஷ்டம், நீ படுகிற துன்பங்கள், அதுதான் போதை. நீ ஒரு கட்டத்தில் நீ அதெல்லாம் பாடுபட்டு நீ சந்தோஷமாக பெருமூச்சு அடைந்து நான் லட்சியத்தை அடைந்து விட்டேன் என்று நீ சிம்மாசனத்தில் இருக்கிறா, அந்த சந்தோஷம் இருக்கலாம். அந்த சந்தோஷம் வருவதற்காக நீ படுகிற பாடு அதுதான் போதை. அந்த போதை உனக்குள்ள நெருப்பாக எரிய வேண்டும். சகோதர சகோதரிகளே, நீ நினைக்கிற காரியம் நிச்சயமாய் அடைவாய். அந்த காரியத்தை நீ போதையாக உன் மனதுக்குள் எடுத்து பாருங்க. இளைஞர்களே, நீங்க நினைக்கிற காரியத்தை போதையாக நீங்க மனதுக்குள் எடுத்து பாருங்க. நீங்க நிச்சயமாக ஒரு நாள் நீங்க சிம்மாசனத்தில் இருப்பது உறுதி. அந்த போதை உங்களுக்குள்ள அக்கினியாக எரிய வேணும். நன்றி. மீண்டும் நல்ல காரியத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஸ்ரீலங்கன் தாசன்.